ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியாக நாங்கள் எங்களது கருத்தினை தெரிவிப்பதென்றால் விசேடமாக இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்தியா ஒரு கலாச்சார மையத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த கலாச்சார மையமானது உண்மையிலேயே இந்த நாட்டின் உண்மையிலேயே இலங்கையின் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கோ அல்லது யாழ்ப்பாணத்து கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கோ அல்லது தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கோ அல்ல, மாறாக இந்தியாவின் கலாச்சார இலக்கிய விழுமியங்களை என் மீது திணிப்பதற்கான நடவடிக்கையாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம். அதனால் இந்த நிலைமை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவின் விதமான கலாச்சார ஆக்கிரமிப்பானது இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்னர் எங்களுக்குரிய கலாச்சாரம், எங்களுக்குரிய கீதங்கள், எங்களுக்குரிய பாடல், எங்களுக்குரிய சினிமாத்துறை, எங்களுக்குரிய கவிதை இலக்கியம் போன்றவைகள் வளர்ந்து வந்த காலத்தில் இப்பொழுது அவைகள் அனைத்தும் மழுங்கடிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவின் கலாச்சாரமாகவும் இந்தியாவின் சினிமா படமாகவும் இந்தியாவின் திரைகளாகவும் இந்தியாவின் இலக்கியமாகவும் இந்தியாவின் புத்தகங்களாகவும் இந்தியாவின் பொருளாதார ரீதியான ஆக்கிரமிப்பாகவே இன்று இந்த பூமி மாறியிருக்கிறது. அதனால் இன்று விசேடமாக தமிழ் மக்களுடைய சுயத்தை இழந்த ஒரு சுயமரியாதையற்ற நிலைமைக்கு தள்ளுவதற்கான மூல காரணகர்த்தாக்கள் வேறு யார் மட்டும் இந்தியாவின் விதமான ஆக்கிரமிப்பார். அதே போன்று இலங்கையில் வாழுகின்ற விசேடமாக தமிழ் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது மீட்பாளர்கள் இந்தியா என்று. ஒரு பொழுதும் எங்களது மீட்பாளர்கள் அல்ல, அவர்கள் எம்மை ஆக்கிரமிப்பதற்கும், அது மாத்திரமல்ல அண்மையில் இப்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கடந்த யுத்தத்தின் போது அந்த யுத்தத்தால் பாதிக்கப்படுகின்ற போது அந்த யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அதே நேரத்தில் மேற்குலகங்களால் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுதும் கூட இந்தியா தொடர்ந்து இந்த யுத்தத்தை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கூற்றை முன்வைத்ததாகவும் அதை கோரமாக முன்னெடுத்ததாகவும் இன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. இதனூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியா என்பது இலங்கை தமிழர்களுடைய மீட்பாளர்கள் அல்ல, இலங்கை தமிழர்களை தொடர்ந்தும் இதே நிலையில் தக்க வைத்துக் கொண்டு அவர்களதை செயலிழந்த மக்களாக வைத்துக்கொண்டு தாங்களது கலாச்சார இலக்கிய துறையில் அனைத்து விதமான ஆக்கிரமிப்புகளை முன்னெடுப்பதற்காகவே விசேடமாக இன்று யாழ்ப்பாணத்தில் இந்த கலாச்சார மையம் அமைக்கப்பட்டு வருகின்றது என்றது எங்களது கருத்து. அதனால் இதற்கெதிராக நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இதற்கு எதிரான ஒரு அணிதிரள்வு, இதற்கு எதிரான ஒரு கருத்தியலை உருவாக்கப்பட வேண்டும் என்றே மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் கருதுகின்றோம்.